அப்ப இந்த சிவராத்திரிக்கு 4 கால பூஜைன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கால பூஜையிலும் ஒவ்வொரு மகத்துவம் சொல்றாங்க. அப்ப சிவபெருமான் மயக்கம் அடைஞ்ச உடனே எல்லாரும் ஒன்று கூடி ஒரு காலமாக பூஜை நடக்கின்றது. முதல் காலத்துல விநாயகரும் முருகரும் காலபைரவர் அகோரமூர்த்தி இவங்கெல்லாம் சிவபெருமானுடைய குழந்தைகள். வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார், சிவபெருமானுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்டாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது 2 தான். ஆனா காலபைரவரும் அகோரமூர்த்தியும் ஒன்று, வீரபத்ரர். அப்போ விநாயகரும் முருகரும் சேர்ந்து முதல் காலத்துக்கு பூஜை பண்றாங்க. அப்ப மகா சிவராத்திரி அந்நாள்ல நீங்க முதல் கால பூஜைக்கு உபயம் செய்வீர்களே ஆனால், முதல் கால பூஜைக்கு ஒரு பால் வாங்கி தரீங்க, ஒரு தயிர் வாங்கி தரீங்க, ஒரு இளநீர் வாங்கி தரீங்க, தூய்மையான நல்லெண்ணெய் வாங்கி தரலாம், சிவபெருமானுக்கு அற்புதமா 9 கஞ்சி ஒரு வேஷ்டி வாங்கி தரலாம், வஸ்திரம் வாங்கி தரலாம், செண்பகப்பூ முதல் காலத்துக்கு செண்பகப்பூ சாத்தலாம். அப்ப இந்த முதல் கால பூஜையில நீங்க கலந்து கொள்வீர்கள், அல்ல அந்த காலத்துக்கு என்னால முடிஞ்சது ஒரு 1500 ரூபாய் அப்படின்னு கலந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். சார், பிள்ளையே கிடைப்பார், அந்த சிவபெருமானே உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பார். அது ஆணோ பெண்ணோ, அந்த ஜீவன் அந்த ஜீவாத்மா சிவபெருமானுடையதாக இருக்கும். அப்ப முதல் கால பூஜையில் கலந்து கொள்வீர்களேயானால் குழந்தை, உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் பற்றிய கவலையே வேண்டாம், நல்லது நடக்கும்.